வணக்கம். நாங்கள் இப்போது இந்த மாவீரர் நாள் அந்த பூனேரியில் இருந்த அம்மா கனகபுரம் துயிலுமில்லத்து கூட்டி வரப்பட்டு அவள் ஏமாற்றப்பட்டு அவளுக்கு விளக்கேற்ற சந்தர்ப்பம் கொடுக்காமல் இன்னொரு தந்தையார் மாவீரர் தந்தையாருக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இப்போது இன்று கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடு அவருடைய கிளிநொச்சி அலுவலகத்தில் சந்தித்து கலைச்ச இருக்கிறோம். அந்த பதவியை நாங்கள் இதில் போட இருக்கிறோம். அவர் எங்களோடு அவ்வளவு சுமூகமான ஒரு உரையாடலை நடத்தவில்லை. அவர் தன்னுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையோடு தான் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் என்ற மாதிரி தான் அந்த உரையாடல் நடந்தது. அதை நீங்கள் அந்த இதில் என்னுடைய பதவியில் பார்ப்பீர்கள். இப்பொழுது அந்த சம்பவத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடைய கிளிநொச்சியில் வசிக்கின்ற பாலன் என்பவரோடு நாங்கள் இப்பொழுது சந்தித்து கதைக்க இருக்கிறோம். வணக்கம் பாலண்ண. வணக்கம் பாலண்ண. இப்போ இதில் நீங்கள் இந்த சம்பவம் எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் துயிலும் இல்லத்திலேயும் அந்த விடயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். அதில் நேரடியாக அதில் சின்ன குறைபாடுகள் ஒரு அரசியல் கட்சி ரீதியான ஆதிக்கம் அந்த துயிலும் இல்லத்துக்கு இருக்கிறதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அன்றைக்கு அந்த 27ஆம் தேதியே எங்களுடைய திருமில்ல பொறுப்பாளராக இருக்கிற செல்வி அக்கா அந்த பிரச்சனையை உங்களோடும் அங்கே இருக்கிற விஜயனோடும் கையாண்டு அது கதைச்சதில் எங்களுக்கு அதில் செயற்பாடுகள் அந்த என்ன தவறு நடந்திருக்கின்றது நாங்கள் அதில் அன்றைக்கே நான் கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன். ஆக இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் அந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய ஒரு பதிவுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இதில் உண்மையில் இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதை கூட்டியோ குறைச்சோ அல்லது உண்மைக்கு புறம்பான பதிவுகள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான விஷயம் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் அதில் நடந்த சம்பவத்தை நான் உண்மையாக சொல்கிறேன். அதில் 26ஆம் தேதி நான் 6:57 இருக்கும் காக்கான்னு எனக்கு ஏற்கனவே 6:48க்கு என்னுடைய கை தொலைபேசிக்கு தொடர்பு எடுத்துக்கிறார். நான் தொலைபேசியை வீட்டில் விட்டுட்டு வெளியில் போயிட்டேன் சார்ஜ் போட்டுட்டு. திரும்ப வரும்போது மகள் சொன்னால் இப்படி காக்காண்டவர் தொடர்பு எடுத்துக்கிறாருன்ட்டு. அப்போ நான் சரி ஆறுதலாக கதைப்பம் பண்ணி போட்டு நான் மீண்டும் வெளியில் போகிறேன் வேலையா போய் ஒரு நண்பர் ஒருவருடைய வீட்டில் கதைச்சி கொண்டு இருக்கும் போது தான் காக்காண்ட மீண்டும் ஒரு 6:57 இருக்கும் கோல் எடுக்க நான் காக்காண்ணே சொல்கிறேன் இப்படி நான் வீட்டை போயிட்டு அடிக்கிறேன்னா நல்ல மழை பெய்து கொண்டிருக்குது, மழையை கணிக்கிறேன் இந்த மாமாண்டி அந்தியட்டிக்காக காட் கொடுக்க வந்திருக்கிறேன், வீட்டை போயிட்டு அடிக்கிறேன்ட்டு இல்லை பாருங்க 3 நிமிஷத்துக்கு முடிக்கலாம் கதையை சொல்கிறேன்ட்டு போட்டு சொன்னார். இப்படி நீங்கள் கூட்டிக் கொண்டே ஒரு அம்மாவை பேட்டி கொடுத்துருந்த நீங்கள் அந்த பேட்டி கொடுத்த அம்மாவை நான் ஏற்பாட்டு குழுவோட கதைச்சிருக்கிறேன். கிளிநொச்சி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாளைக்கு விளக்கேற்றுறதுக்கு உங்களால் கதைச்சி அவ ஏற்பாடு செய்து பொருட்படுத்த அதை நீங்கள் செய்வீங்களோன்னு சொல்லி கேட்டேன். அதை கேட்டதுக்குனாங்க நான் அவருக்கு சொன்னேன் அம்மாவை தொடர்பு கொண்டு நான் கதைச்சி போட்டு உங்களுக்கு இப்போ முடிவு சொல்கிறேன்ட்டு. அப்போ நான் அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு அம்மாவோட கேட்ட இடத்துல அம்மா ஓமண்டு அனுமதி தந்த பிற்பாடு நான் மீண்டும் காக்காண்ணைக்கு தொடர்பு எடுத்து காக்காண்ணைக்கு நான் அதில் சொன்னேன் எப்படி அம்மா ஓமண்டுட்டா நான் பிரச்சனை இல்லை அதை பொருட்படுத்தி நான் அம்மாவை நாளைக்கு துயிலும் இல்லத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து தாரணன்ட்டு. அப்போ காக்காண்ணே அப்படியே போனை வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு காக்காண்ணு மீண்டும் கோல் எடுத்து அம்மாண்ட நம்பரை தர முடியுமோன்னு கேட்டேன். அப்போ ஓமன்ட்டு நான் அம்மாண்ட நம்பரை காக்காண்ணே கேட்டிருந்தவரா என்னத்துக்கு அம்மா நம்பர் கேட்டிருந்தவரா காக்காண்ணா உங்கள்கிட்ட நம்பர் கேட்க என்னத்துக்காக கேட்குறாண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தவரா அல்லது நம்பரை மட்டும் கேட்டு இல்லை நம்பரை தருவீங்களோன்னு கேட்டேன். நான் நம்பரை காக்காண்ணே கொடுத்தேன். அப்போ அம்மாவுக்கு நான் கோல் அடிச்சோன்னா உங்களுக்கு யாராவது உங்களை தொடர்பு கொள்வேன், பெரும்பாலும் காக்காண்ணை தொடர்பு கொள்வாருன்னு சொல்லி சொன்ன இயக்கத்தின் மத்திய உறுப்பினர் காக்காண்ணை தொடர்பு கொள்வாருன்ட்டு. அப்போ திருப்ப நான் அம்மாவை கோல் அடித்து கேட்டேன் நேரம் தொடர்பு கொண்டவை உண்டு. அம்மா சொன்னால் காக்காண்ணை தொடர்பு கொள்ள இல்லை, ஸ்ரீதர் நம்பி எனக்கு இப்போ கோல் எடுத்தவர், நான் ஸ்ரீதர் நம்பி கதைக்கிறேன், நீங்கள் தான் நாளைக்கு கிளிநொச்சி துயிலும் இல்லத்தில் விளக்கேற்ற ஒழுங்கு செய்திருக்குது, உங்களோட சுய விவரத்தை தாங்கன்னு சொல்லி ஸ்ரீதர் நம்பி கேட்டதுக்குனாங்க தான் சுய விவரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு சொன்னாராம் தான் உங்களுக்கான சகல ஒழுங்குகளும் செய்யறேன்ட்டு. அப்போ அம்மா சொல்லியிருக்கிறா இப்படி பாலன் தம்பி என்னை ஏற்றுறதுக்கு வாகன ஒழுங்கு செய்திருக்குது, பாலன் தம்பி என்னை ஏற்றுட்டு தான் சொன்னேன் சொல்ல அவையே எல்லாம் தேவையில்லையம்மா அவையே எங்கால விடுங்கோ நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம்ட்டு சொன்னவரம்.
சொல்லிட்டு வச்சுட்டார். அம்மா எனக்கு சொன்னால் நான் அப்படியே ஒருத்தரோடையும் போக மாட்டேன். அப்போ என்ன நீ தானே ஏற்கனவே பேட்டி கொடுக்குறதுக்கு வந்து ஏற்றி கொண்டு போனி இந்த நல்லது கெட்டதுல நீ தானே எல்லாம் செய்கிற நீ இது எனக்கு யாருன்னு தெரியாது. ஆகவே நான் அவர்களோடு போகையில் நீ என்ன கூட்டிக் கொண்டே தூய்மை இல்லத்துக்கு கொண்டு போட்டு பக்குவமாக என்ன திருப்பவும் வீட்டை கொண்டு வந்து விட்டு விட்டீங்கன்னா சரியண்டு. அப்போ நான் அதுக்கு இணங்க மறுநாள் அதாவது ஒரு முன்னாள் போராளி ஒரு கையை இழந்தவர் வேந்தன் வாகனத்தை கேட்டு ஒழுங்கு செய்து வேந்தனும் நானும் தான் அங்கே ஏற்ற போனாங்க. 2 பேருமா தான் போனாங்க. ஒரு முன்னாள் போராளின்ற வாகனத்தில் போகிறோம். ஆனால் அண்டு இரவு நான் அலனண்டு அவர் ஒரு முன்னாள் போராளி அவரோட நான் தொடர்பு கொண்டு அவருக்கு சொல்கிறேன், இப்படி வாத்தியார் ஒரு நல்ல வேலை செய்திருக்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நீண்ட காலமாக நாங்கள் அதை கேட்டது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இல்லை. ஆனால் இப்போ காக்கான்னு கதைச்சி அதை ஓமன்ட்டுக்கிறேன், நான் பெருமைப்படுறேன்னு சொல்ல வாத்தியார்ட்ட தொடர்பு நீங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்கோ, நாங்கள் நண்பராக இருப்போம் அண்டி போட்டு போன பண்ணிட்டேன். அலன் சொன்னார். அலனுக்கு நான் கோல் எடுத்து சொல்லிக்க அலன் சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் உடனே. அப்போ அதுக்கு பிற்பாடு நாங்கள் அங்கே காலையில் வேனை கொண்டு போகிறோம். போகும்போது அங்கே நான் பூனேரிக்கு போய்க்க வாடியடி சந்திக்கு போயில செல்லியாதவிக்கால போய் 4ஆம் கட்டையை போனேன். போய் அதில் போய் ஜூட்டேனை போடுறோம் அம்மான்ற இதுக்கு நேரம் அம்மா கிட்ட மட்டும் 1 கிலோமீட்டர். அந்த நாள் 3 நாளும் நல்ல மழைன்றதால கிட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும் அந்த வயல் ஏரிக்கால பாதையில். அப்போ அம்மாவுக்கு நான் முதலே இந்த குடமுருட்டி ஆத்தடியில் போய்க்க அம்மாவை தொடர்புன்னு சொல்கிறேன். அம்மா அதுக்குள்ளே வேன் பெறாது, நான் வெளியிலேருந்து டிராக்டரை ஏர் பண்ணி வரட்டுமான்னு சொல்லி அம்மா சொன்னால் இல்லை நான் ஐயாவோட சேர்ந்து நான் நடந்து வந்துடுவேன், அப்போ நீங்கள் ரோட்டில் வந்து நில்லுங்கோட்டு. அப்போ அதில் போய் அம்மாவுக்கு நான் சொன்னேன் காலமே சமைக்க வேண்டாம், பேர பிள்ளைக்கும் ஐயாவுக்கு நான் பானும் ஜாமும் வாங்கி கொண்டு வரேன், அதை கொடுத்துட்டு நீங்கள் எங்களோட வாங்க இங்கே வந்து சாப்பிடலாம் தான் அம்மாவுக்கு சொல்லி போட்டு அங்கே போனேன். போய் அதில் ஜூவை போட அதில் 2 பேர் நிற்கினேன். ஒரு ஆள் பச்சை ரெயின் கோட் போட்டிருந்தவர், நானே பேர போலீஸ் நிற்கிறானோன்னு தான் யோசித்தேன். நான் இன்னொரு ஆள் சோட நின்றேன். போய் நான் பேனை விட்டுட்டு ரங்கி சாப்பாட்டு எடுத்துக்கொண்டு ரங்கிக்க திரும்பி பார்த்தால் அல்ல என்ன கண்டுட்டும் காணாத மாதிரி நின்றேன். அப்போ திருப்ப இவைக்கு அம்மாவே யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து வாகனத்துக்கு ஏறிக்க தான் இவன் இதுதான் அம்மான்றதை ஐடென்டி பண்ணியிருக்கிறேன். அப்போ அம்மா வந்து வாகனத்துக்கு ஏறின அப்புறம் அலன் வந்து பாலனே அம்மாவை நீங்கள் ஏற்றி கொண்டு போறீர்கள், நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம், அம்மாவோட கொஞ்சம் கதைக்க போகிறோம்னு கேட்டுக்கிறேன். அப்போ நான் கதவத்தை வந்து அம்மாவோட கதைக்க விட்டேன். அப்போ இப்போ இவர் எனக்கு ஒரு நண்பன், முதல் நாள் இரவு என்னோட கதைக்கிறேன். அப்போ கதைச்சேன் நான் ஒரு முன்னாள் போராளி இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர்கிட்ட வேண்டுதலுக்குனாங்க அங்கே போய் நிற்கிறேன். நீயும் ஒரு சக போராளியாக இருந்த இப்போ நீங்களும் என்ன செய்திருக்கணும்னா பாலன் நீங்கள் ஏற்றுறீங்களா அப்படின்னா நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்கோ, நான் சாருக்கு சொல்கிறேன் இப்படி பாலனை கூட்டிக் கொண்டு வருவேன் சொல்கிறேன்னு சொல்லி போட்டு வரதான் அழகு. இவர் வந்து அதில் என்ன அம்மாட்ட சொன்னவர் என்றால், அம்மா நாங்கள் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு, நாங்கள் உங்களுக்கு வாகனம் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறோம், நீங்கள் இந்த வாகனத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டேன். அம்மா ஏற்கனவே எனக்கு சொன்னவா தான் வேற யாரோட போக மாட்டேன்னு தானே சொன்னவா, இதை நீங்க அம்மாட்டையும் கேட்கலாம். இதுல நீங்கள் ஏன் அவைகளை ஏற்றப்படாமல் நீங்கள் ஏன்னத்துக்கா ஏத்துறாக போனீங்க, அதை ஒரு கதை. நான் ஏற்ற போனது இப்ப காக்காண்டே என்ன தானே பொறுப்படுத்து, நீங்க இதை பொறுப்படுத்து செய்வீங்களான்னு கேட்டு அப்ப நீங்களே இதை பொறுப்படுத்து செய்வீங்கன்னு சொல்லி காக்காண்டா என்னட்ட பொறுப்பை தந்தவர். அப்ப அங்கால காக்காண்டானே அவையோட கதைக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அப்ப காக்காண்ட 27ஆம் தேதி கதைக்க மாட்டார், அவர் மௌன விரதம் பிடிக்கிறவர். அப்போ என்னோட கதைக்கே அதுதான் சொன்னவர், இப்போ கதைப்பம்பாலும் நான் நாளை கதைக்க மாட்டேன்னு தெரியும் தானே. ஆனால் இருந்தாலும் இவர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்கள் வாகனம் அனுப்புறேன்னு சொன்ன பிறகு நீங்கள் வாகனம் கொண்டு போய் ஏற்றி கொண்டு வரணும்னு காரணங்கள் எது இருக்கா? உண்மையிலே அது உங்களோட நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால் அதில் இப்போ வேற புறக்காரணி ஒன்றும் இல்லை. இதில் வந்து உண்மையில அதை ஒழுங்குபடுத்தினது நேரடியாக கூட காக்காண்ணே என்னடா கனடாவுக்கு போயிருந்தவர். அப்போ காக்காண்ணே என்ற நம்பரை விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய ஃபோனில் காக்காண்ணே என்ற நம்பர் சேவில் இருந்தது. ஆனால் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வனை தொடர்பு கொண்டு தான் காக்காண்ணே என்ன தொடர்பு கொண்டது. அப்போ காக்காண்ண தொடர்பு கொண்ட கையோட ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் கோல் அடி. ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன்றது போராடியா? இல்லை இல்லை, அவர் ஊடகவியலாளர் இருந்தவர். அந்த முறையில் காக்காண்ணே அதில் இருந்தவர் தானே. அப்போ அந்த ஊடக தொடர்பாலே அவர் தமிழ்ச்செல்வன் ஊடாகத்தான் என்ன தொடர்பு கொண்டு கதைச்சு காக்காண்டியோட கதைச்சிட்டு வச்ச கையோட தமிழ்ச்செல்வன் எனக்கு கோல் அடித்தது. அப்போ தமிழ்ச்செல்வன் அடித்து காக்காண்டி எடுத்தவரோண்டு கேட்க நான் ஓமன்ட்டு சொன்னேன்.
அப்போ அப்போ என்ன நான் தமிழை கேட்டேன் எங்கே நிற்கிறீங்க காலவிழாத்தில் நிற்கிறேன்னு நினைக்குது. அப்போ நான் அங்கே போனேன் எங்கள் அதாவது சமத்துவ கட்சியின் அலுவலகம். அப்போ நானும் சமத்துவ கட்சிக்கு ஆதரவு ஆன ஒரு ஆள் தானே. அப்போ நான் அங்கே போனேன். அங்கே போக தமிழ் எனக்கு சொல்லிச்சுது, நாளைக்கு நாங்கள் இந்த அம்மாவை தான் இங்கே பொது விளக்கேற்றுறதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு இருந்த நாங்கள் அதாவது சமத்துவ கட்சி அலுவலகத்தில். ஆனால் காக்காண்ண கேட்குறது ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் காக்காண்ணையோட அம்மாவை தூய்மை இல்லத்தில் விளக்கேற்றப்படுறதா நல்ல அது ஒரு சிறப்பாகவும் இருக்கும். நாங்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வேறொரு ஆளை ஒழுங்கு செய்கிற மணி போட்டு பிறகு யோசிச்சு போட்டு சொல்லிச்சு. நாங்கள் சால் சென்டனி சிறப்புப்படி அணிந்த சிறப்பு தளபதியாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் சேகர் அவர்களுடைய தந்தையார் இருக்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிச்சு. சமத்துவ கட்சி விளக்கேற்றுறேன். அப்போ இதே சமத்துவ கட்சி அலுவலகத்தில் 27ஆம் தேதி காலமே 10 மணிக்கு அந்த ஆரம்ப காலையில் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தவன். விளக்கு வச்சு மலர் மாலை அணிவிச்சு வணக்க நிகழ்வு ஒன்று ஒழுங்குபடுத்தியிருந்தவன். அந்த நிகழ்வுக்கு அம்மாவை கலந்து கொள்ளலாம் தானே. அதில் தமிழ் சொன்னது வேண்டாம் கண்டிடத்திலே என்னத்துக்கு. அப்போ நான் பிறகு சொன்னாலும் இல்லை பரவாயில்லையேன்னு சொன்னாலும் இப்போ மாவீரர்களுக்கு வணக்க நிகழ்வு தானே. அம்மாவை நீங்கள் மலர் மாலையாக அணிவிக்கப்படலாம் தானே. அது பின்னேறம் தானே எங்கள் தூய்மை இல்லத்தில் விளக்கு ஏற்றுறது. அப்போ இதில் செய்கிறதா ஒரு பிழை இல்லையா அது. அப்போ அம்மாவே அதில் கலந்து கொள்ள வைக்கலாம், அது பரவாயில்லை அண்டு சொல்லி அதில் ஓமண்டு சம்மதிச்சா பிறகுதான் காலமே நான் இப்போ அம்மாவும் என்னத்தானே வாகனம் கொண்டு சொன்னவா மற்றது மத்திய உறுப்பினரும் என்னத்தானே நீங்கள் அறத்துறத்தே கேட்டவர். இப்போ நீங்கள் அதை பொருட்படுத்தி செய்வீங்களான்னு தான் கேட்டவர். காக்கான்னு ஏனையாக்கள் என்னோட தொடர்பு கதைக்கவும் இல்லை தானே. ஆனால் காக்கான்னு சொல்லியிருக்கிறார் யாருக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு. என்னோட காக்காண்ட மறுநாள் என்னோட கதைச்ச இடத்துல சொன்னவர் தான் உறுதியாக சொன்னது, அதாவது கனகாம்பிய குல பாலனை தொடர்பு கொள்ளும் போது. இதில் நான் ஒரு கேள்வி ஒன்று கூட குரல் கேட்கலாம்னு